ஹாய் ஹலோ, வெல்கம் டு சாக்ரட்டிஸ் டாக்ஸ். நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பணம் வேணாலும் சம்பாதிங்க. ஆயிரங்கள்ல, லட்சங்கள்ல, கோடிகள்ல எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிங்க. இங்க பணம் சம்பாதிக்க ஒரு சில தகுதியே போதுமானது. அடிப்படை கல்வி அறிவு, உழைப்பு, திறமை, கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் புத்திசாலித்தனம், இதுவே போதுமானது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. இங்க நமக்கு பணம் பண்ண தெரியுது, பட் ஆனா பணத்தை சரியான முறையில ஹேண்டில் பண்றோமா, பணத்தை சரியான முறையில தக்க வைக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதாங்க. நம்ம சொசைட்டில பணக்காரங்க மென்மேலும் பணக்காரலாம் ஆகிட்டே இருக்கிறாங்க. நடுத்தர மக்கள் பணக்காரலாம் மாறணும்னு சொல்லிட்டு அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏழ்மையான மக்களோட பொருளாதாரம் தொடர்ந்து நலிவடைஞ்சுக்கிட்டே வருது. இதை சிம்பிளா சொல்லணும்னா, ரிச் பிகம் மோர் ரிச்சர், புவர் பிகம் மோர் புவர், மிடில் கிளாஸ் பீப்புள் ட்ரை டு பிகம் ரிச். இங்க அனைத்து தரப்பு மக்களும் உழைச்சிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் இங்க இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கான காரணம் என்ன? வாழ்க்கையில பணம் பண்ண தெரிஞ்சவங்க நமக்கு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஏன் தெரியல, பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது. சோ இது மாதிரி நிறைய கேள்விக்கான பதில் இந்த பதிவுல இருக்கு. வாங்க பார்ப்போம். முதல்ல நீங்க பணக்காரன் ஆகணுமா, அதுக்கான ஒரு சீக்ரெட் ஃபார்முலா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பொருளாதார அறிவு இருக்கணும். பொருளாதார அறிவு நமக்கு எப்படி கிடைக்கணும்? பொருளாதார கல்வி நமக்கு கிடைச்சிருக்கணும். நமக்கு பொருளாதார கல்வி, எக்கனாமிக் எஜுகேஷன் முறையா கிடைக்குதான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. அதனோட விளைவு என்ன அப்படின்னா, மலைக்கு கூட ஒருத்தர் பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கி இருக்க மாட்டாரு. ஆனா அவரால் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல வருமானம் வர மாதிரி ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ பண்ண முடியும். இதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 டிகிரி 3 டிகிரி முடிச்ச இளைஞர்கள் 20,000 30,000 சம்பளத்துக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒரு பக்கம் சுத்தமா கல்வி அறிவு இல்லை, ஆனா பணத்தை பத்தியான அறிவு இருக்குது. ஒரு பக்கம் தலை சிறந்த கல்வி அறிவு இருக்குது, ஆனா பொருளாதார அறிவு இல்லை. இப்ப இங்க எது தேவை அப்படின்னா, இந்த ஜெனரேஷனுக்கு, இந்த தலைமுறைக்கு எக்கனாமிக் எஜுகேஷன், பொருளாதார கல்வி தான் மிகவும் தேவையான ஒண்ணுங்க. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு பணத்தை பத்தி சொல்லி கொடுங்க. பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இதை பத்தி உங்க குழந்தைங்களுக்கு உங்க வீட்டுல நீங்க நிறைய தகவல்களை சொல்லுங்க. சோ இதுக்கு முன்னாடி சொத்து அப்படின்னா என்ன, கடன் அப்படின்னா என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க பணக்காரன் ஆகணும்னா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. சொத்து அப்படின்னா என்ன, கடன் அப்படின்னா என்ன. எல்லாருமே இங்க வேலைக்கு போய் பணம் சம்பாரிச்சு அந்த சம்பளத்துல என்ன பண்றோம், நமக்கு ஒரு சொத்தை உருவாக்குறோம். அந்த சொத்து பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்க உருவாக்குற சொத்து மறுபடியும் உங்களுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்குதா அப்படின்ற ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இல்ல, நீங்க உருவாக்குன சொத்து மறுபடியும் உங்க பேக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குதா, உங்களோட சொத்து பணத்தை உங்க பேக்கெட்டுக்கு கொண்டுட்டு வருதா, இல்ல உங்க பேக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குதா, இதை மட்டும் தெளிவாய்க்கோங்க. இப்ப நம்ம ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் பார்க்கலாம். புவர், ரிச், மிடில் கிளாஸ். ஃபர்ஸ்ட் புவர் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களும் தினம்தோறும் ஒரு வேலைக்கு போறாங்க. அந்த வேலையோட தன்மையை பொறுத்து அவங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் வருது. அந்த சம்பளத்தை வச்சு, வருமானத்தை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மாதத்திற்கு தேவையான செலவுகள், ஹோம் ரெண்ட் ஆகட்டும், இபி பில், போன் பில், ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்பிட்டல், ஸோ இது மாதிரியான மாத தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. வேலைக்கு போறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, வர பணத்தை வச்சு அந்த மந்த்லி நீட்ஸை அவங்க எல்லாமே பண்ணிக்கிறாங்க, பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. இதே மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களும் வேலைக்கு போறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, வர பணத்துல அந்த மந்த்லி நீட்ஸ், ஒரு ரெண்ட் பில் எல்லாமே பே பண்ணிடுறாங்க. மீதி இருக்கிற பணத்தை என்ன பண்றாங்கன்னா, இஎம்ஐஸ், அதாவது மந்த்லி மாத கடன்கள், இஎம்ஐ வாங்கியிருப்பாங்க. இப்ப இஎம்ஐ வாங்கி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஹவுஸ் லோனோ இல்ல கார் லோனோ பைக் லோனோ போட்டு அவங்க ஒரு சொத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த சொத்துக்கான கடன் தொகையை அவங்க கட்டுறாங்க. ஓகேங்களா? இதே ரிச் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, அவங்களும் வேலைக்கு போறாங்க, வருமானம் வருது, சம்பளம் வாங்குறாங்க, வாங்குற சம்பளத்துல அந்த மாதாந்திர தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணிடுறாங்க. மீதி பணத்தை அவங்களும் சொத்துக்களை உருவாக்குறாங்க. அவங்க உருவாக்குற சொத்து எப்படி இருக்குதுன்னா, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு இடத்த வாங்கி போடுறாங்க. இவங்க சூஸ் பண்ற சொத்து எல்லாம் எப்படின்னா, அதோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகக்கூடியது.
வளரக்கூடிய சொத்துக்களை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கார், ஒரு பைக், ஒரு காஸ்ட்லியான லக்ஸரியான ஒரு வீடு, சோ இதுல முதலீடு பண்ணும்போது இது எதுவுமே பணத்தை பெருக்காது, இதோட வேல்யூ என்னைக்குமே இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு பொருள், ஒரு சொத்து, இப்போ நீங்க ஒரு கார் வாங்கணும்னா அடுத்த செகண்ட் அந்த கார் மறுபடியும் அந்த ரேட் விற்க முடியாது, அந்த சொத்தோட வேல்யூ குறைஞ்சிரும். இதுதான் கதை. பணக்காரர்கள் தேர்ந்தெடுக்கிற சொத்து பணத்தை பெருக்கக்கூடியதா இருக்குது. மிடில் கிளாஸ் பீப்புள் உருவாக்குற சொத்து மீண்டும் மீண்டும் அவங்க பேக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கக்கூடியதா இருக்குது. கார் வாங்கினா காருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணும், சர்வீஸ் பண்ணும், ஃபியூல் பண்ணும், பைக் வாங்கும், இதெல்லாம் இருக்கு. அதான் இதுதான் அவங்க மிகப்பெரிய சொத்தை நினைக்கிறாங்க. பட் ஆனா பணக்கார மைண்ட் செட் என்னன்னா, அவங்க உருவாக்குன சொத்துல இருந்து வர்ற லாபத்தை வச்சு மந்த்லி செலவையும் முடிக்கிறாங்க, இது மாதிரி ஆடம்பர பொருட்களையும் வாங்குறாங்க. இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா, புவர் பீப்புள் வர சம்பளத்தை வாங்கி அப்படியே செலவு பண்ணிடுறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் வர சம்பளத்துல ஒரு சொத்தை உருவாக்குறாங்க, அது வேணா அந்த சொத்தை அவங்களுக்கு லாபம் தரக்கூடியதா இல்லை, அவங்களுக்கு மறுபடியும் கடனாதான் மாறுது. இதே ரிச் பீப்புள் வர சம்பளத்துல உண்மையான சொத்தை உருவாக்குறாங்க. சோ இப்படிதான் பணக்காரர்கள் மேன்மேலும் பணக்காரர் ஆகிறாங்க. மிடில் கிளாஸ் பணக்காரனா ஆயிரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இரவும் தூங்கும் போது அந்த கனவோட போறாங்க, வாழ்நாள் முழுசு அந்த லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க உங்க பணத்துல உருவாக்குற சொத்து நாளைக்கு உங்களுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை உருவாக்குங்க. பணத்தை பெருக்கக்கூடிய அசெட்ல உங்களுடைய முதலீட போடுங்க. சோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சாக்ரட்டிஸ் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.